ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி வெற்றி நட்சத்திரம் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட பெல் நோட்டிஃபிகேஷன் டிங் டாங்னு வந்து சேரும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், அது எப்படி பாஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து கேஎல் ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தோம். கேஎல் ரிசல்ட் பார்த்தோன்னா 315. நமக்கு வந்து இதில் ஒரு வெற்றி வந்து பெரிய வெற்றி நமக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம சீபோர்டு பேட்டர்ன் கூட சீபோர்டில் 4905 எடுத்திருந்தோம். இதில் வந்து இந்த சீபோர்டில் வெறும் 5ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. பட் நம்ம ட்ரிக்கு எல்லாமே ரிசல்ட் எல்லாமே மிஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் நான். ஆனால் டியர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டியர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நான் டியர் பார்த்தோன்னா நம்ம கண்டினியூஸாக 10 நாள் பார்த்தோன்னா நம்ம வின்னிங் வந்து கொடுத்துருக்கோம். அதில் 8 நாள் டபுள் போர்டு வின்னிங்கும் 10 நாள் வந்து ஆல் போர்டு வின்னிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டினியூஸாகவே. இந்த மந்த்து பார்த்தோன்னா நம்ம ஒரு நல்ல வின்னிங் ஒரு நாள் 2 நாள் மட்டும் தான் நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. மற்ற எல்லா நாளும் நமக்கு நல்லபடியாக டியர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஒரு மணி ரிசல்ட்டு பார்த்தோம்னா 522. நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 22 77 வரும்ன்ட்டு. டபுள்ஸ் பார்த்தோன்னா நமக்கு டபுள் 2 பார்த்தோன்னா நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி ஆல் போர்டு 52 25, ஆல் போர்டு 52 25 இந்த நம்பரும் நம்ம கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தோம்னா ஏசியில் 52, ஏபியில் 52 நமக்கு வந்து பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி டபுள்ஸில் பார்த்தோம்னா பிசியில் 22 நமக்கு வந்து பாஸ் ஆகிருந்தது. 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ் நம்ம 529 527 கொடுத்துருந்தோம். நம்ம ஒரு மணி சொல்லி நம்ம 2 இல்லை 3 பேர் பாஸ் ஆகும் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். நமக்கு ஒரு மணி சொல்லி நமக்கு பார்த்தோன்னா 3 பேர் வந்து பாஸ் ஆகிருந்தது. 6 மணி ரிசல்ட்டு பார்த்தோன்னா 620. 6 மணிக்கு பார்த்தோன்னா 2 மட்டும் நம்ம பாஸ் ஆகிருந்தது. ஒரு மணிக்கு வந்து டபுள் 2 வந்து நம்ம பாஸ் ஆகிருந்தது. ஓகேங்களா? 8 மணி ரிசல்ட்டு பார்த்தோன்னா 197. 8 மணி ரிசல்ட்டு பார்த்தோன்னா நமக்கு 7 பார்த்தோன்னா நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருந்தது. 197 நம்ம ஆல் போல 9779 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிசியில் 97 வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருந்தது. ஓகேங்களா? நேற்று மட்டுமே நமக்கு வந்து 4 பேர் வந்து பாஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட் பார்த்தோன்னா ஜஸ்ட் மிஸ் நம்ம 297 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு பார்த்தோன்னா 197 நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு நல்ல கெஸ்ஸிங் எடுத்து வீடியோ பார்க்கலாம். நமக்கு வந்து டியர் வந்து கை கொடுத்துட்டு தான் இருக்குது. கேஎல் நமக்கு கை கொடுக்கணும். அதுக்கு நம்ம ரொம்ப போராடி தான் எல்லா கெஸ்ஸிங் எல்லா ட்ரிக்ஸுமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு ட்ரிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு 2 நாள் கேஎல் ட்ரிக்கு போடாமல் டியருக்கு வந்து ட்ரிக் வந்து நானும் அதை போடலான்னு பார்த்தேன். ஆனால் டியர் வந்து ட்ரிக்ஸ் வந்து ஒரு 4-5 ட்ரிக்கு மேட்ச் பண்ணி எடுக்கிறனால அது ஒவ்வொன்றில் ஹெவி நம்பர்ஸ் பேரஸ் வச்சு நான் எடுப்பேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கனால டியர் கெஸ்ஸிங் பார்த்தேன். டியர் ட்ரிக்கு பார்த்தோன்னா போட முடியல. டியருக்கு யாருன்னா ஃபாலோவிங் நம்பர் இது இப்போ அது வந்து ரெகுலராக போட மாட்டேன். நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரெகுலராக அதை பாஸ் ஆக நீங்கள் ரீப்ளேவாக அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதை மாதிரி ஃபாலோவிங் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்லேயே. அப்புறம் டியர் ஃபாலோவிங் நம்பர் அது வந்து நம்ம கெஸ்ஸிங்கோ அதெல்லாம் எந்த மேட்சிங்குமே கிடையாது. இருக்கணும். நான் இந்த வீடியோ முடிச்சு நம்ம டியர் கேம் அப்போ நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டேட்டு பார்த்தோம்னா 24/8/2026 பாக்கியதாரா 68. அதோட கெஸ்ஸிங் தான் வீட்டில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா இதுலேயும் ஒரு ட்ரிக் எடுத்துருக்கேன். இந்த ட்ரிக்கு பார்த்தாலும் 16ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே பாஸ் ஆகிட்டு வருது. இந்த ட்ரிக்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா A × C, ஏ போர்டு சி போர்டு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஏ போர்டில் 8, சி போர்டில் 6. 8 × 6 8 6 48. 4 8க்கு 12. 4 + 8 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 12. 12 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 வரும். ஓகேங்களா? அப்போ ஆல் போர்டில் நம்ம 3 இல்லைனா 8 நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பவர் நம்பர் சொல்லி, ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக நிறைய பேர் நம்ம வந்து பார்ப்பாங்க. பவர் நம்பர்னால் என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க. பவர் நம்பர் பார்த்தோன்னா 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6, 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9. அதே மாதிரி 5க்கு பவர் 0, 6க்கு பவர் 1, 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3, 9க்கு பவர் 4. ஓகேங்களா? இதில் நமக்கு வந்து ஆல் போர்டு 3 இல்லை 8 வந்திருக்கு. நமக்கு இதில் அடுத்த நாள் பார்த்தோன்னா ஏ போர்டில் 3 வந்து நமக்கு பாஸ் ஆகியிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம அதுக்கு அடுத்த நாள் எடுத்தோம்னா 3 × 5 3 × 5 15. 15க்கு 6, 1 + 5 வந்து 6. சரிங்களா? 6க்கு நம்ம ஆல் போர்டு 1 இல்லைனா 6 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா நமக்கு 6 வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம அதுக்கு அடுத்த நாள் இதில் வந்து நம்ம என்னென்னா மல்டிபிள் பண்ணும்போது நம்ம 0 வந்தால் மட்டும் அதை நம்ம வந்து 1 கணக்கு வச்சுக்கணும்.
மல்டிப்பிளில் 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம 1 நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இது வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும். இந்த ட்ரிக் வந்து அப்படி தான் பாஸ் ஆகிட்டு வருது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் சேம் நீங்கள் இந்த 0 கணக்கு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வரும். 0 வந்து 1 கணக்கு வச்சுக்கணும். 0 வந்து 1 நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே 8 × 0, அப்போ நம்ம 8 × 1 நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 8 × 1 8. அப்போ ஆல் போர்டில் 8 இல்லைன்னா 3. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா நமக்கு ஏ போர்டில் 8 சூப்பராக பாஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி நம்ம அதுக்கு அடுத்த நாள் எடுத்தோம் 8 × 6, 8 6 48, 4 + 8 அப்போனா 4 8 12, 12க்கு 1 கூட்டல் 2 நம்ம போடுறோம். அப்படின்னா 3. அப்போ ஆல் போர்டு 3 இல்லை 8 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த பார்த்தா ரிசல்ட் 430. நமக்கு பி போர்டில் சூப்பராக 3 வந்து பாஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் 4 இங்கே 0. அப்போ நம்ம 4 0 வந்து நம்ம 1 நம்ம எடுத்துக்கணும். அப்போ 4 × 1 4. அப்போனா ஆல் போர்டு 4 இல்லைன்னா 9. ஓகேங்களா? அதே மாதிரி ரிசல்ட் 695. பி போர்டில் பார்த்தோம்னா 9 வந்து சூப்பராக பாஸ் ஆகியிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் நம்ம ரிசல்ட் எடுத்தோம்னா ஏ போர்டு 6, சி போர்டு 5. 6 × 5 6 5 30. ஓகேங்களா? 30க்கு 3 + 0 3 தான். அப்போ ஆல் போர்டு நம்ம 3 இல்லை 8 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா சி போர்டில் 8 வந்து சூப்பராக பாஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா 1 × 8 1 × 8 1 × 8 வந்து 8 தான். ஓகேங்களா? அப்போ 8க்கு 8 இல்லை 3 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தோம். நேற்று ரிசல்ட் பார்த்தோம்னா 315. நமக்கு ஏ போர்டில் 3 பாஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இன்றைக்கி 24ஆம் தேதிக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 3 × 5 15. 15க்கு 1 + 5 அப்படின்னா 6. அப்படின்னா ஆல் போர்டு 1 இல்லைனா 6 கண்டிப்பாக இருந்து ஒரு நம்பர் வந்தே தீரும். சரிங்களா? ஆல் போர்டு 1 இல்லைனா 6 இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வர வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. 99% ஆல் போர்டு 1 6 வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஒரே ட்ரிக் தான் பார்த்தோன்னா நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம கேஎல் ட்ரிக்ஸை வந்து நம்ம போடும்போது நம்ம பார்த்தோன்னா கை கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ட்ரிக் எடுத்துருக்கேன், இன்னொரு ட்ரிக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி நமக்கு இந்த ட்ரிக்கு பாஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக 2 ட்ரிக்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? டியர் நம்ம கெஸ்ஸிங் பார்த்தா கேஎல் கெஸ்ஸிங் பார்த்தோன்னா ஆல் போர்டு 6 1 கண்டிப்பாக இதுலேருந்து 1 இல்லை 2 நம்பர் வந்தே தீரும் வரணும். சரிங்களா? ஆல் போர்டு 6 இல்லை 1 6க்கு வந்து அதிக சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஏ போர்டில் பார்த்தோன்னா 1 6 7, பி போர்டில் 6 7 4, சி போர்டில் 1 6 7 4. கண்டிப்பாக சி போர்டில் இந்த நம்பருக்குள்ளே தான் கேம் வந்து வரும். சரிங்களா? 1 6 7 4 நமக்கு சி போர்டில் இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் கண்டிப்பாக கேம் ப்ளே இருக்கும். சரிங்களா? ஏ போர்டில் 1 6 7, பி போர்டில் 6 7 4, பி போர்டில் இந்த 7க்கும் 4க்கும் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏ போர்டில் 1 6 வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஏ போர்டில் தான் வரணும். ஓகேங்களா? பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்னா 16 61 67 76 71 17 64 46 41 14. கண்டிப்பாக நாளைக்கு இதில் வந்து 1 இல்லை 2 பேர் பாஸ் ஆக சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் வந்து பாஸ் ஆகணும், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் ஒரு நல்ல வின்னிங் வாங்கணுன்ட்டு நம்ம எப்பவும் போல் இறைவனை பிரார்த்திப்போம். அதற்கும் நீங்களும் ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நம்ம கமெண்ட்டில் வந்து உங்களோட கெஸ்ஸிங் எதனா இருந்தாலும் இந்த கெஸ்ஸிங் வந்து கொடுங்க. டியருக்கு ஃபாலோவிங் நம்பர்னா ஃபாலோவிங் நம்பர்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது பண்ணால் டியர் ட்ரிக்ஸ் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஆல் போர்டில் பார்த்தோன்னா இந்த 16 61 64 46 இந்த நம்பர் வந்து சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? 64 46க்கும் 61 16க்கும். பெஸ்ட்டு 3 டிஜிட்னு பார்த்தோன்னா 167 164 647. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 3 டிஜிட் வின்னிங் வர சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? 3 டிஜிட்டில் 167 164 647. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம டியர் கெஸ்ஸிங்கெலாம் போகலாம். டியர் 3 ஷோ ஃபாலோ நம்பர். நம்ம டியர் பார்த்தோன்னா தொடர்ந்து 10 நாட்கள் ஆல் போர்டு வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆல் போர்டு வின்னிங் பார்த்தோன்னா 10 நாட்கள் கொடுத்துருக்கோம். 8 நாள் பார்த்தோன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதில் வந்து ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். வின்னிங் பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு 10 நாள் கிட்ட நம்ம வந்து கொடுத்துருக்கோம். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டியர் ஃபாலோவிங் நம்பர் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ ஒரு 4 நம்பர் இருக்கும்,
அந்த 4 நம்பர் நீங்கள் பாஸ் ஆனால் திரும்ப ரிப்பீட் ஆகும். 4 நம்பர் ஒரு பேர் ஒன்று இருக்குது, 10 நம்பர் பேர் ஒன்று இருக்குது, 12 நம்பர் பேர் இருக்குது. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ளே பண்ணலாம். இப்போ 10 நம்பர் பேர் கொடுத்தோன்னா அது வந்து 1, 2, 4, 8, 16 அதை மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அதுக்கப்புறம் அது மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்க்குள்ளே வந்து கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் திரும்ப 1, 2, 4 இதை மாதிரி கையில் கேஷ் வச்சுட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன் ப்ரோ, வேறு எதுவுமே நான் ப்ளே பண்ண மாட்டேன், கெஸ்ஸிங் நான் ப்ளே பண்ண மாட்டேன், ஃபாலோ மட்டும் தான் பண்ணுவோங்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஒரு 20 கமெண்ட்ஸ் வந்தால் கூட போதும், நான் வந்து நாளைக்கு வந்து டியர் ஃபாலோவிங் நம்பர் வந்து தரேன். சரிங்களா? ஆல் போர்டில் பார்த்தா 3, 8 3 ஷோவில் கண்டிப்பாக 1 இல்லை 2 ஷோ வந்தே தீரும். ஆல் போர்டு 3, 2 கண்டிப்பாக. இது பார்த்தோன்னா 1 மணி, 6 மணி, 8 மணி இதுக்கெல்லாம் இதை ஃபாலோவிங் பண்ணணும். சரிங்களா? பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோன்னா 38, 83, 33, 88. நாளைக்கு திரும்ப டபுள்ஸோ இல்லை பவர் கேம் பிளே, இன்றைக்கி டபுள்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பவர் கேம் பிளே வந்துச்சுன்னா 83, 38 கண்டிப்பாக உள்ளே வரும். சரிங்களா? 33, 88, 34, 43, 84, 43, 28, சரி 82, 28 கண்டிப்பாக நாளைக்கு பார்த்தோன்னா இல்லை 1 இல்லை 2 பேர் வந்து 100% வந்து பாஸ் ஆகும். சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சு, இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இந்த ஆல் போர்டு 83, 38 பவர் கேம் ப்ளே வந்தால் ஆல் போர்டு இது தான் வரணும். ஓகேங்களா? பெஸ்ட்டு 3 டிஜிட்டை பார்த்தோன்னா நம்ம 832, 842, 342 நாளைக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுத்து வந்துருங்க. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 3 டிஜிட் பாஸ் ஆக சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இது ஒரு 10 ரூபா டிக்கெட் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நமக்கும் நிறைய பேர் சொன்னீங்க, எல்லாத்துக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீப்ளேவும் பண்ணேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். அதே மாதிரி உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காமல் போடுங்க. யார் நமக்கு கெஸ்ஸிங் வந்து யாரும் நம்ம கமெண்ட்டில் போகிறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உங்களோட கெஸ்ஸிங் கமெண்ட்டில் போடுங்க. டியர் ட்ரிக்ஸ், நான் சின்ன ட்ரிக்ஸ் வந்தாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபாலோவிங் நம்பர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். 100% நான் குரூப்லேயே வந்து ஃபாலோவிங் நம்பர் சேனல்லே ஃபாலோவிங் நம்பர் நான் போடுறேன். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை தேங்க்யூ, லவ் யூ டு ஆல், டாட்டா. இந்த கெஸ்ஸிங் வின்னிங் இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி நாளை ஒரு நல்ல கெஸ்ஸிங்கோடு உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.